குன்றாமல் இருக்கக்கூடிய அமைப்பை ஆணை மகன் கொடுப்பான் என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். பொருளாதார அபிவிருத்தி அடைவதற்கு வியாபாரம் நடக்கணும். இந்த வியாபாரத்தில் தடங்கள் இருக்குது சார். மண்ணை விற்று பொண்ணை விற்று பொருளை விற்று மண்ணில் போட்டுக்கிறேன் சார், வியாபாரம் அபிவிருத்தி அடையலன்னு புலம்பி கொண்டு இருப்பவர்களுக்கு விமர்சனம் கொடுக்கும். தந்தையார் சாணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது அவருக்கு நோய் நோட்காலில் செலவு பண்ணிட்டு அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாயாருடைய அனுகிரகம் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு பேரம்பேத்திகள் புதிதாக உங்கள் வீட்டுக்கு ஒரு செல்வம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தங்கள் அணிகலன்கள், வாகன சாவிகள், பாஸ்புக்கு போன்றவைகளை செல்ஃபோன்களை கவனமாக வைத்துக்கொள்வதும், ஆண்கள் யாரை நம்பியும் பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒப்படைக்காமல் இருப்பது, அல்லது வண்டி வாகனங்கள் செய்யும்போது அலட்சியமாக சிறு பையில் கொண்டு போகிறது, இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகளுடன். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருந்து, அதாவது 2024 விநாயகர் சதுர்த்தியில் இருந்து 2025 விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம முதல் கடவுளாகிய விநாயக பகவானுடைய பிறந்த நாளில் இருந்து அவன் அருளால் பிறந்த நம்ம 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு ரிப்பீட் பண்ணுறேன் 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு விநாயக பகவான் அருளால் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். கை நிறை கணபதி அப்பமோ டபுள் பொரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கை நிறைய ஒரு மண்ணையோ, ஒரு மஞ்சளையோ, ஒரு மாட்டு சாணத்தையோ, ஒரு உப்பையோ நம்ம பிடித்து வைத்தால் அது விநாயகராக ஏற்றுக்கொள்கிறாராம் விநாயக பகவான். அப்போ அவன் எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவன். அதனால சொன்னாங்க கை நிறை கணபதி அப்பமோ டபுள் பொரி. ஒரு எளிமையாக அவனுக்கு ஒரு அப்பமோ, அதுவும் இல்லைங்க அவுள் பொரி வைத்தா கூட அவன் உள்ள மகிழ்ந்து உங்களுக்கு உதவ முன் வந்து விடுவானா. உள்ள மகிழ்ந்து உதவக்கூடிய எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஓடி வரக்கூடிய கணபதிங்கிறனால தான் அவனை முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கும் நம்ம எந்த விஷயத்தை இது பண்ணாலும் விநாயகரை வணங்காமல் எந்த ஆலயத்திலையும் செய்வது கூட இல்லை. ஆக எல்லோத்துக்கும் முழு முதல் கடவுள் சொல்லக்கூடியது. ஏன் நம்ம நிகழ்வில் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம இந்த ராசி பலனை எடுத்தோம் அப்படின்னா, அண்டம் சொல்லக்கூடிய இந்த உலகம் விநாயகருடைய வயிற்றில் இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு தொந்தி பெருசாக இருக்குது. அப்பேற்பட்ட முழு கனவுளை நம்ம வணங்கும் பொழுது இந்த அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்கும் விநாயக பகவானுடைய அருளால் எந்த கிரக தோஷமும் இல்லாமல், எந்த சாபமும் இல்லாமல், எந்த பகை உணர்ச்சியும் இல்லாமல், நம்ம ஜாதகத்திலே சில குறைகள் இருந்தாலும் விநாயகர் முதல் கடவுளாகிய அந்த விநாயகர் பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே அத்தனை தோஷமும் நீங்கிவிடும் என்கிற ஒரு அரிய நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இது எனக்கு மட்டும் இல்லை நம்ம நேயர்களுக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த 2024 விநாயகர் சதுர்த்தி முதல் 2025 விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த சிறப்பு பதிவில் நீங்கள் காண இருப்பது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள். விநாயகர் சதுர்த்தி பலாபலன்களில் மீன ராசி நேயர்களே, 2024 விநாயகர் சதுர்த்தி பலாபலன்களில் 2024 முதல் 2025 முடிக்க மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடுமையான கஷ்ட காலத்திலேருந்து விடுபட்டு வந்துட்டேன் சார், 10 விஷயத்தில் இறங்கினா ஒரு விஷயம் நடக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நிகழ்வை பார்த்த உடனே விநாயகரை தலையில் கொட்டி கொண்டு உங்களுக்கு உக்கி போடுங்க. ஒவ்வொரு கஷ்டமாக நிவர்த்தி ஆகக்கூடியும் கிட்ட போன பொருள் எல்லாம் ஜெயமாகவும் சக்ஸஸாகவும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விநாயகர் பெருமானை குட்டி கொண்டு நீங்கள் வணங்கும் பொழுது ஒவ்வொரு பொருளாகவும் இருக்கக்கூடிய காரிய தடங்களை நிவர்த்தி பண்ணி காரியத்தை சித்தமாக்கி ஜெயமாக்கக்கூடிய அமைப்பை இந்த விநாயகர் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை மீன ராசியில் இருக்கிறவர்களுக்கு முதலில் பரிகாரமே தன்னை குட்டி கொண்டு உக்கி போடுவது. எங்கே இருக்கிறீங்களோ எங்கெல்லாம் வாகனத்தில் போகிறீங்களோ எங்கெல்லாம் போகிறீங்களோ எந்த விநாயகரை பார்த்தாலும்
வணக்கம் வாத்தியாரை பார்த்து எப்படி மாணவன் வணக்கம் வைக்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் குட்டி கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குன்னாமல் குட்டாமல் குன்றாமல் இருக்கக்கூடிய அமைப்பை ஆணை மகன் கொடுப்பான் என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். பொருளாதார அபிவிருத்தி அடைவதற்கு வியாபாரம் நடக்கணும். இந்த வியாபாரத்தில் தடங்கள் இருக்குது சார். மண்ணை விற்று பொண்ணை விற்று பொருளை விற்று மண்ணில் போட்டுக்கிறேன் சார், வியாபாரம் அபிவிருத்தி அடையலன்னு புலம்பி கொண்டு இருப்பவர்களுக்கு விமர்சனம் கொடுக்கும். தந்தையார் சாணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது அவருக்கு நோய் நோட்காலில் செலவு பண்ணிட்டு அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாயாருடைய அனுகிரகம் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு பேரம்பேத்திகள் புதிதாக உங்கள் வீட்டுக்கு ஒரு செல்வம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மிகப்பெரிய அபிவிருத்தி யோகம் கொடுக்கிறது. மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முடிக்க அது நடைமுறையில் இருப்பதால் 2025 முடிக்க நடைமுறையில் இருப்பதால் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் வீட்டார் இருக்கிறவன பகை உணர்ச்சியை ஒத்துக்கக்கூடாது. பகைமையாக நான் தான் உயர்ந்தவன் மிச்சவங்களாம் தாழ்ந்தவங்கன்னு எண்ணிக்கொள்வதை முதலில் விட்டு விடுங்கள். இதுவே உங்களுக்கு சிறப்பான. யாரும் இந்த உலகத்தில் சரித்தவர்கள் அவர்கள் வேலை பிடித்தால் பேசிக்கொள்வது, இல்லையா ஸ்மைல் பண்ணுவது, எதுவும் இல்லையா தான் ஒன்று தன் வேலை ஒன்று இருப்பதே உத்தமம். யாரையும் இலக்காரமாக தாழ்வாக பார்க்காத குணத்தை விட்டாலே எல்லா கிரகமும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய சம்பந்த விநாயகர். ஏன்னா பிறரை சம்பந்தப்படுத்தியே பார்த்து நீங்கள் உங்களால் அவங்க வளர்ந்துட்டு போயிடுறாங்க, நீங்கள் வளரல ஒன்று. அதே இதில் இருக்கக்கூடிய பெண்கள் பிறரை கம்பாரிஷன் பண்ணியே நீங்கள் உயர்வுன்னு நினச்சிக்கிட்டு மிச்சவர் முன்னாடி நீங்கள் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகநிலை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்வு வழியாக யாரையும் தாக்கவோ அல்லது யாரையும் புண்படுவாவோ இருப்பதாக இல்லை. உங்களுடைய கிரக நிலைகள் அந்த மாதிரி இருப்பதை சற்று விளக்கமாக எடுத்துக்கொண்டேன். தவறுகள் எதுவும் இருந்தாலும் மன்னிக்கணும் என்று சொல்லி, இருந்தாலும் வாதத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை. தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இழப்பீடுகளையும் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய மனக்கஷ்டங்களும் நீங்குவதற்கு சம்பந்த விநாயகருடைய அருள் உங்களுக்கு முக்கியம். பிரதானமாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது புதன் வியாழன் 2 வேளையும் சென்று புதன்கிழமையும் வியாழக்கிழமை 2 நாட்களும் சென்று சம்பந்த விநாயகருக்கு குறைந்தபட்சம் 6 அல்லது 8 உக்கி போட்டு வணங்கி கொண்டு வருவதும், சம்பந்த விநாயகருக்கு வஸ்திரம் துணிகள் வாங்கி சாத்துவதும், சம்பந்த விநாயகருக்கு மோதகம் சொல்லக்கூடிய கொலக்கட்டை வாங்கி படைத்து கொண்டு வருவதும் மீன ராசிக்கு தொழில் அபிவிருத்தியாகும். பிள்ளைகளுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வீட்டில் வாஸ்து குறைகள் நீங்கும். விஷ ஜந்துக்கள் வந்து கொண்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விஷ ஜந்துக்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு. பிடிவாத குணம் மாறும். அலர்ச்சி சம்பந்தப்பட்ட தொல்லைகள் குறையும். வியாபாரத்தில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய இருக்கும். வாகன வசதி ஏற்படும். நெடுநாட்களாக வராத இருக்கக்கூடிய பணம் வரும். இருந்தாலும் கூட மார்ச் மாதம் முடிக்க கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பொருட்கள் களவு போவதற்கோ அல்லது தாங்களே மறந்து எதையாவது பொருளை தொலைத்து விட்டு வருவதற்கோ வாய்ப்புகள் நிறையாக இருப்பதனால் பெண்கள் தங்கள் அணிகலன்கள், வாகன சாவிகள், பாஸ்புக்கு போன்றவர்களை செல்போன்களை கவனமாக வைத்துக்கொள்வதும், ஆண்கள் யாரை நம்பியும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒப்படைக்காமல் இருப்பது அல்லது வண்டி வாகனங்கள் செய்யும்போது அலட்சியமாக சிறு பையில் கொண்டு போகிறது, இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய கிரக நிலைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி பலாபலன்கள் 2024-25க்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் செல்லுங்கள். அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய சம்பந்த விநாயகரை தொடர்பு கொள்ளுங்கள். சம்பந்த விநாயகருடைய அருளால் மகத்தான வாழ்க்கையும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவனை கேட்டு செய்யுங்கள், அவனை வணங்கி செய்யுங்கள், அவனை துதித்து செய்யுங்கள், அவனை போற்றி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பொற்காலமாக மாறும். உங்களுடைய எண்ணம் எல்லாம் பொற்காலமாக மாறும் என்பதை நினைவில் கொண்டு சம்பந்த விநாயகருடைய அருளால் மீனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். மாணவ மணிகளுக்கு படிப்பில் நல்லா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க போட்ட பணத்தை திரும்ப பண்ணிடுவாங்க. பிரதானமாக பிட்காயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டுட்டு வெளியில் வரமா வேணாமான்னு ஒரு பைத்திய நிலையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் மாற்றத்தை கொடுக்கும். பொண்ணும் பொருள் அடமானத்தில் இருக்கிறவங்க திருப்பக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதாரத்தில் வெள்ளி சேர்க்கை அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. ஊருக்கு அவுட்டில் எப்போயோ வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு கூடி அதன் மூலமாக பொருளாதார சிறப்பு பெறக்கூடிய அமைப்பை கொடுப்பான். கூடுதல் அம்சமாக ருணரோண சாணத்தில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த பகுதியில் ஏற்படைய பாதிப்பையும் பாதுகாப்பதற்கு விநாயகருடைய அருள் ரொம்ப முக்கியம் என்பதை நினைவு கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதத்துக்கு மேலே 2025 மீனராசியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பொற்காலமான ஒரு அமைப்பு, ஏற்றம் மிகுந்த ஒரு அமைப்பு, நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடுவதற்கு சம்பந்த விநாயகருடைய வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வித்தியாசமான பதிவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல.
வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவையை நம்ம அறிந்து கொண்டு செயல்படுவதே உத்வேகம், வேகம் என்பதை நினைவில் கொள்வதற்கு, எந்த செயலை செய்தாலும் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பதற்கு இணங்க, இந்த தெய்வமாகப்பட்டது முதல் கடவுளாக ஆணை முகானே இருக்கணும். மலை போல பிரச்சனை வந்தாலும், ஆணை போல பிரச்சனை வந்தாலும் அடக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் ஆணை முகன் என்று சொல்லி, அத்தனை விநாயகப் பெருமானையும் பொற்பாதங்களை வணங்கி, இந்த விநாயகர் சதுர்த்தி 2024 to 25 முடிக்க விநாயகர் சதுர்த்தி பலாபலன்களில் பொது பலன்களே அவளுடைய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன் நம்பரில் தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை கொள்வது உத்தமம். இருந்தாலும் இந்த நிகழ்வை பார்த்த உடனே உங்களுடைய தோஷங்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்பது போல் என் அப்பன் விநாயக பகவானும் கேட்டுக்கொண்டிருப்பான் என்பதை நினைவில் கொண்டு, எல்லோத்துக்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய விநாயகர், எல்லோத்துக்கும் மிகப்பெரிய குறுகிய மனப்பான்மையாற்றி பெரிய மனநிலையை கொடுக்கக்கூடிய எல்லாம் வல்ல மதுரையில் இருக்கக்கூடிய முக்கூர்ணி விநாயகரை வணங்கி, அவனை நானும் கொற்றி கொண்டு அவனுக்கும் தோப்பு கர்ணம் போட்டு உங்கள் சார்பாக வணங்கி, நம் நேயர்கள் அனைவருக்கும் 12 ராசி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் விநாயகர் அருள் பெருக, வளமான வாழ்வு பெருக என்று ஆசீர்வதித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.